இங்கே பாருங்க, சங்கரா மீனும் பாறை மீனுங்க. ஒரு 1.5 கிலோ மீன். அது ஒரே மீன், அது நல்ல புது மீன். அதால் வந்து அது வறுக்கிறதுக்கும் சங்கரா குழம்புக்கும் அதால் வாங்கிட்டு வந்தோங்க. அதனால் சரின்னுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணுறோங்க. சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதால் வந்து உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணோங்க. இது உப்பு போட்டுருக்குறோங்க. உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா என்ன தான் அந்த கவுச்சி வாடெல்லாம் போவோம். கவுச்சி வாடெல்லாம் போய் நல்லா ஒரு கழுவணுங்க. ஒரு 2 டைம் 3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவுனா சுத்தமாக ஆகுங்க. சுத்தமாக ஆகிட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வைக்கணும். வச்சுட்டு நல்லா சுத்தமாக இருக்குங்க. இது க்ளீனாக கழுவணும். அங்கே பாருங்கள், நல்லா புது மீனுங்க. புது மீன் பாறை மீன். அதுவும் அப்புறமா க்ளீன் 2 வாட்டி 3 வாட்டினாலும் சுத்தம் பண்ணோம். இது வந்து வறுக்கிறதுக்குங்க. வறுக்கிறதுக்கு எலுமிச்சம்பழம் ஊற்றுறோம். அப்புறமா எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கான் மாவு எல்லாத்தையும் நல்லா உப்பு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டா அது நல்லா ஊறிக்கணும் இருக்கும். நம்ம வறுத்தமாக கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நாள் ஊறிட்டு அப்புறமா செய்யணுங்க. அப்போ செய்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, இதுமாரி இருக்கணுங்க. இப்படி இருந்துட்டு நல்லாயிருக்கும். பாருங்க, இது வறுக்கிறதுக்கு. இது வந்து குழம்புக்கு வெங்காயம் வெட்டுறேங்க. 2 வெங்காயம் வெட்டி தக்காளி வெட்டிட்டு தக்காளியும் வெட்டிடணுங்க. அதெல்லாம் எடுத்து போட்டுடணும். நான் வந்து அரியாமனையில் தான் யூஸ் பண்ணுவேங்க. கத்தியெல்லாம் பண்ண மாட்டேன். இது சின்ன அப்பத்துலேருந்தே அரியாமனை தான் நல்லா பொடிசாக வரும். அதனால் இது வந்து கொஞ்சம் போல் தக்காளியை கரைச்சிக்கணும், கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும், புளியை கரைச்சி அதில் ஊற்றுறோங்க. அப்போ மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டுட்டு கரைக்கணுங்க. உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு கரைச்சி அதால் வந்து பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுடலாங்க. இப்போ தேவைன்னா கொஞ்சம் போல் மிளகாத்தூள் போடலாம். எண்ணெய் கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றணுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு அது காயுதான்னு காஞ்சிட்டு கடுகு வெந்தயம் போட்டுட்டு பொரிஞ்சுதான் வெங்காயம் போடணுங்க. வெங்காயம் போட்டுட்டு அது நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கின பிறகு தக்காளி போடணுங்க. இது நல்லா பொன்மணியாக வதங்குதுங்களா? வதங்கின பிறகு கறிவேப்பிலை போட்டுடணுங்க. கறிவேப்பிலை போட்டுட்டு அப்படியே வதக்கணுங்க. வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போடணுங்க. தக்காளி போட்டு கொஞ்சம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா அது நல்லா இதுவாகும். தக்காளி போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டா கொஞ்சம் நல்லா குழன்னுட்டு தக்காளி தொக்காட்டம் வரும். அந்த டைமில் இந்த குழம்பு எடுத்து ஊற்றிடணுங்க. குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு மீனை போட்டுடணும். மீனை போட்டுட்டு சும்மா ஒரு 2 கொதி வந்ததும் இறக்கிடணுங்க. இவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடிங்க. அந்த மீன் குழம்பு ஒரு 2 கொதி வந்தால் போதுங்க. ரொம்ப கொதிக்கூடாது. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வணக்கங்க. இங்கே பாருங்க, மீன் பொரிக்கிறதுக்காக போடணுங்க. போட்டு கொஞ்சமாக எண்ணெய் நல்லா ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மீனை வறுத்து எடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க.
ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ம். 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 பாருங்க, இப்போ வந்து மீனை எடுத்தாச்சு. இதை சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும்.